ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். உங்களுக்கு உங்கள் ஃபோனை தமிழ் மொழியில் யூஸ் பண்ணுமா? அதாவது இப்போ நீங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க, இங்கே எல்லாம் பார்க்கலாம் இங்கிலீஷில் தான் இருக்குது. ஆனால் உங்கள் ஃபோனில் எல்லாம் தமிழில் வரணுமா? ஸோ செட்டிங்ஸில் இருந்து எல்லா ஆப்ஷனுமே தமிழில். சம்டைம்ஸ் உங்களுக்கு தமிழ் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு தமிழில் பார்க்குறது தான் ரொம்பவுமே கிளியராக இருக்குது, இங்கிலீஷில் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் உங்கள் ஃபோனையுமே தமிழ் மொழியில் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம அது எப்படி அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நீங்களுமே இந்த ஸ்டெப்ஸை சரியாக ட்ரை பண்ணுவீங்களா இருந்தால் உங்கள் ஃபோனை உங்களாலையுமே தமிழ் மொழியில் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம மொழியில் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி அப்படின்றத. இதுதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்திருக்கீங்களா? கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போயிட்டீங்களா, கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்பீங்களா இருந்தா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே இங்கே முதல்லையே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஸோ இது டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் அப்படின்றதுல தான் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணுன்னா போனோடனே இந்த இடத்துல அட் லாங்குவேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதாவது இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மொழி இங்கே வேணும் அப்படின்றத சர்ச் பண்ணுங்க. ஸோ நமக்கு தமிழ் தானே வேணும், அப்போ நம்ம தமிழ்னு சர்ச் பண்ணோம். ஸோ இங்கே தமிழ்னு வந்துருச்சு. ஸோ வந்தோடனே என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த தமிழை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு இந்தியா தமிழ் வேணுமா, சிங்கப்பூர் தமிழ் வேணுமா, மலேசியா தமிழ் வேணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ இது உங்களுக்கு தேவையான மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்தியா அப்படின்றத கொடுப்போமா இருந்தால் இந்தியா அப்படின்றது இந்த இடத்துல ஆட் ஆகிரும். ஸோ நான் ஆல்ரெடி தமிழ் இலங்கை அப்படின்னு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது உங்களுக்கு தேவைக்கு மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோன்னு என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல லிஸ்ட்டுக்கு அந்த மொழி வந்துடும். இப்போ நீங்கள் தமிழ் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னே அப்ளை அப்படின்னு கேட்கும். அப்ளையை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்க்கலாம் மொழி அப்படின்னு திருத்துக ஃபுல்லாக தமிழ் வந்துருச்சு. ஸோ நம்ம செட்டிங்ஸுக்கு போயிட்டோம். நீங்களே பார்க்கலாம் ஃபுல்லாகவே தமிழில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே தமிழில் விரைவாக பாதுகாப்புக்காக இணைப்புகள் அப்படின்னு நிறையவே ஃபுல்லாகவே தமிழில் மாறிடுச்சு. இனி உங்களால் உங்கள் ஃபோனை தமிழில் யூஸ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் ஃபோனில் உங்களால் தமிழில் யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ இப்படித்தான் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனை நம்ம தமிழ் மொழிக்கு சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்களுமே தமிழில் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களால் அதை செஞ்சுக்க முடியலை அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஹெல்ப்பை நான் தரேன். இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை தாங்க. தேங்க்யூ.